ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி ஏபிஐ ஒன்று டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்கள் வந்து ஏஎம்எல் ஃபீல்டில் இருந்தால் அல்லாட்டி பைத்தன் பேஸ்ட் டெவலப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏபிஐ டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏஎம்எல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ ஃப்ளாஸ்கை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து டெவலப் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏபிஐ டெவலப் பண்ண ஃபாஸ்ட் ஏபிஐ தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃப்ளாஸ்கோட கம்பெனியாக வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து பெட்டர். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது என்ன ஏபிஐ டெவலப் பண்ண போகிறோம், என்ன பர்பஸுக்கு டெவலப் பண்ண போகிறோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் பிளான் பண்ணி கொள்வோம். நான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு ஏபிஐ ஒன்று டெவலப் பண்ண போகிறேன். அதாவது ஷேர் மார்க்கெட் லைவ் டேட்டாஸை வச்சு நாங்கள் ஒரு ஏபிஐ ஒன்று டெவலப் பண்ணுவோம். ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஏபிஐ பேஸ் பண்ணி ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஒன்றும் இல்லை. அதாவது சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஏபிஐ சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் பப்ளிக்ல வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணல. அதாவது ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்றுமே அவங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்லி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்லி அவைலபிளாக இல்லை. பட் நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஜிட்கா பேஜ் ஒன்று ஃபைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சம்மந்தப்பட்ட சகல எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கன்செப்டை யூஸ் பண்ணி ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக நாங்கள் யூஸ் பண்ணிடலாது. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ், ரிசர்ச் பர்பஸுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஏபிஐ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் செட் பண்ணி ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ வாங்க அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் என்வாயன்மெண்ட் செட் பண்ணுவோம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா கொண்டா என்வாயன்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பேசிக்காக என்னத்துக்கு என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ஷன் மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்க. உதாரணமாக எக்ஸ்டெண்ட் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் பைத்தன் 3.10 யூஸ் பண்ணுறீங்கன்னா வையண்ட ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து பைத்தன் 3.9 யூஸ் பண்ண வேண்டி வரலாம். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் என்வாயன்மெண்ட்லேயே வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து வேர்ஷன் மிஸ்மேட்ச் ஆக 100% சான்ஸ் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டா என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மினி கொண்டா. நீங்கள் வந்து அனகொண்டா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், மினி கொண்டா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா அனகொண்டா வந்து ஃபைல் சைஸ் கூட, அதாவது 1 GB கிட்ட எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேபி கணக்கில் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அனகொண்டா மூலம் நீங்கள் என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ணிக்க டிஃபால்ட்டாக கொஞ்சம் பேக்கேஜுகள் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் டிஃபால்ட்டாகவே அந்த என்வாயன்மெண்ட்டில் சில பேக்கேஜஸ் இருக்குது. பட் மினி கொண்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் அனகொண்டாவோ மினி கொண்டாவோ சூஸ் பண்ணிவிட்டு அனகொண்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அனகொண்டா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. மினி கொண்டா டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா மினி கொண்டா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து அவங்க டாக்குமெண்டேஷனில் போனீங்கன்னாவே அது உங்களுக்கு இருக்கும். மினிகொண்டா அண்ட் ஒஃபிஷியல் டாக்குமெண்டேஷனுக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அனகொண்டாவும். இப்போ நாங்கள் எங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு வருவோம். கொண்டா இஎன்வி லிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண என்வாயன்மெண்ட் லிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொண்டா க்ரியேட் -n CSC APA Python இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டா கிரியேட் -n என்ற நியூ உங்களோட என்வாயன்மெண்ட் நேம் நான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஏபிஐன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பைத்தன் ஈக்குவல் பைத்தன் வந்து இந்த வேர்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 3.10 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான வேர்ஷன். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. யூஸ் பண்ணிவிட்டு அங்கே -y சொல்லி போட்டிங்கன்னா எஸ், அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க அக்ரிமெண்ட் கேட்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அக்ரி பண்ணுறதுக்காண்டி -y போட்டு y கொடுத்துருக்கேன். y என்ற எஸ் என்ற அர்த்தம். என்டர் பண்ணி
நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரியேட்டில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு சிஎஸ்சி ஏபிஐ என்ற என்வாயன்மெண்ட் க்ரியேட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டா ஆக்டிவேட் சிஎஸ்சி ஏபிஐன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த என்வாயன்மெண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸில் இருந்து இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொண்டா என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபைல் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட பிஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபோல்டரை கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டிஏசிஎஸ்சி என்று க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பனை கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஃபைல் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக வந்து ஆப் என்ற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் டாக்ஸ் என்ற ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டாக இந்த ஆப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் கோட்லாம் வரப்போது டாக்ஸ் என்ற ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே அதுக்கு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபைலையும் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் டாக்ஸ் கீழே வந்து .env ஃபைல். இந்த .env ஃபைலில் பார்த்தீங்கன்னா எங்களோட சென்சிட்டிவான டேட்டாஸ் எல்லாமே போட்டு வைப்பீங்க. அதாவது ஏபிஐ கீஸ், சீக்ரெட், டேட்டாபேஸ் URL அப்படி பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான டேட்டாஸ் எல்லாமே இல்லை போட்டு வைப்பீங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா .env.example இந்த ஃபைல் என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிட்டில் புஷ் பண்ணிக்க உங்களோட ஜிட் இப்போ வந்து யூஸரால் யூஸ் பண்ணிக்க அவருக்கு வந்து என்னென்ன விஷயம் .env ஃபைலில் போடணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து .env.example சொல்லி மென்ஷன் பண்ணி அதில் வந்து .env ஃபைல் என்னென்ன விஷயம் போடணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா அவரால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்வாயன்மெண்ட் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த .env.example ஃபைல். அதுக்கு இப்போ requirements.txt ஃபைல் என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ ரன் ஆகிறதுக்கு தேவையான சகல பேக்கேஜஸையும் பார்த்தீங்கன்னா இந்த requirement.txt ஃபைலில் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அடுத்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து main.py ஃபைல்னு இருக்கும். இந்த main.py ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஏபிஐன்ற சகல என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா settings.py ஃபைல். இது என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா .env ஃபைலில் வந்து நாங்கள் settings.py ஃபைலுக்கெல்லாம் ரீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா utilist ஒரு ஃபோல்டருக்கு வந்து mappers.py ஃபைல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி schema.py ஃபைலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா init.py என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஏபிஐ ரன் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுற ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த init.py இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டருக்கையும் வந்து கட்டாயம் இருக்கணும். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்கு init.py ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா உங்களால் வந்து உங்களோட ஏபிஐ ரன் பண்ணி கொள்ளாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் என்வாயன்மெண்ட் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கணும். அதாவது நாங்கள் சிஎஸ்சி என்பாயிண்ட் தான் இன்டெகிரேட் பண்ணி ஏபிஐ டெவலப் பண்ண போகிறோம் ஃபாஸ்ட் ஏபிஐ மூலம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்சி என்பாயிண்ட்டை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக போஸ்ட்பென் மூலம் டெஸ்ட் பண்ணுவோம். என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நாங்கள் அங்கே ஏபிஐ டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அந்த என்பாயிண்டால் என்ன ஸ்ட்ரக்சரில் அவுட்புட் வருதுன்னு நாங்கள் பார்க்கணும். அந்த அவுட்புட் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ஏபிஐ என் பாயிண்ட்டுக்கு என்ன அவுட்புட் நாங்கள் காட்ட போகிறோம்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து அந்த ஏபிஐ என் பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிட்ஹப் ரிப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஏபிஐ என் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரிப்போர்ட்டை லிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். கம்பெனி இன்ஃபோ சம்மரின்னு சொல்லி இருக்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சிங்கிள் ஸ்டாக்கில் ஷேர்ண்டா வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் சிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணி
அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் போய் நாங்கள் ஒரு ஷேரை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். நான் பார்த்திங்கன்னா ஜோன் கீல்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சிம்பிள்லாம் தேவை. இதான் பார்த்திங்கன்னா இன்புட்டாக கொடுக்கணும். பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபோ ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ரோக் ஓ செக்யூரிட்டி பை சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளாக இன்புட்டாக கொடுத்தா பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கம்பெனி இன்ஃபோ சம்மரின்னு சொல்லி அவுட்புட் வரப்போகுது. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக சிம்பிளுக்கு இதை அசைன் பண்ணி கொள்வோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள்கிட்ட போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி கொள்வோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா க்ரியேட் அ நியூ ரிக்வெஸ்ட்டை கொடுத்து இதில் வந்து நீங்கள் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போடணும். அடுத்த பார்த்திங்கன்னா ஹெடர்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து கீக்கு கீழே ரெஃபரன்ஸ் சொல்லி போட்டுக்கொள்ளணும். இங்கே பார்த்திங்கன்னா சிஎஸ்சி வெப்சைட் யூஆர்எல் நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளணும். இது வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் நீங்கள் எடுக்கலாம். இந்த இதை வந்து அப்படி எடுத்துக்கொள்ளலாம் முன்னான் லைனை. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரிஜினல்னு சொல்லி ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி வெப்சைட் யூஆர்எல் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா பொடியில் வந்து XWWW இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்திங்கன்னா சிம்பிள்ன்றது கொடுக்கணும். பிகாஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளை வந்து இன்புட்டாக வச்சு தான் நாங்கள் அவுட்புட் எடுக்கணும். இந்த இன்புட் அவுட்புட் எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து சிம்பிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்யூவாக இந்த ஜோன் கீல்ஸுன்ற இந்த யூனிக் ஐடி, அதாவது டிக்கர்னு சொல்லுவோம், இதை நாங்கள் காப்பி பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ட் பாயிண்ட்டுக்குரிய சகல அவுட்புட்டும் பார்த்திங்கன்னாட்டா உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸை டவுட் இருந்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னாட்டா நாங்கள் ஒரு வெரிஃபை பண்ணிக்கொள்வோம். ரெண்டே பார்த்திங்கன்னாட்டா க்ளோஸிங் டேட் வந்து 21 ரூபா 10% க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் போனீங்கன்னாட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னாட்டா இந்தியா க்ளோஸ் வந்து 21 ரூபா 10% க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னாட்டா நான் வந்து கோட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை ஒன்றாக பார்ப்பேன். நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ வந்து ரெண்டு எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஹெல்த் எண்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி இன்ஃபோ எண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஏபிஐ ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என் என்வாயன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுது. பிகாஸ் நான் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பைத்தனுக்கு இந்த வேர்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண என்வாயன்மெண்ட் இதெல்லாம் ஷோ ஆகும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொண்டா ஆக்டிவேட் சிஎஸ்சி ஏபிஐன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்வாயன்மெண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து requirement.txt ஃபைலில் வந்து என் ஏபிஐக்கு தேவையான முழு பேக்கேஜஸ் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் ஏபிஐ தேவை, ரிக்வெஸ்ட் தேவை, பைடாண்டிக் செட்டிங்ஸ் தேவை. ஸோ இந்த மூன்று பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தேவை. ஸோ அதனால் வந்து நான் requirement.txt ஃபைலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த requirement.txt ஃபைலில் நாங்கள் க்ரியேட் பண்ண என்வாயன்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா pip install -r அங்கால வந்து இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த requirement.txt ஃபைலில் உள்ள சகல டேட்டாஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண என்வாயன்மெண்ட்டில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் ஏபிஐ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டெவலப் பண்ண என்வாயன்மெண்ட்டில் இந்த ஏபிஐ ரன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ஏபிஐ dev app/main.py. பார்த்திங்கன்னா இந்த ஏபிஐ வந்து ரன் ஆகுது. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8000 போய் செக் பண்ணி கொள்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ டேப்பில் லோக்கல் ஹோஸ்ட் 8000 போட்டு டாக் சர்ச்சிங்கள்ங்கட்டா உங்களுக்கு ஸ்வாகர் UI வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் க்ரியேட் பண்ண 2 எண்ட் பாயிண்ட்டும் வந்துடுது. ஃபஸ்ட்டாக வந்து ஹெல்த் எண்ட் பாயிண்ட் ரன் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் ஓகேன்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பெனி இன்ஃபோன்னு சொல்லி அந்த எண்ட் பாயிண்ட் ரன் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக
வேறு ஒரு ஸ்டோக்கை வந்து எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏசிஎல் கேபிள்னு சொல்லி சும்மா சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா அலைன் ஃபினான்ஸ் வந்துருக்குது. ஸோ இதுண்ட இது அப்படியே டிக்கரை காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆகி வந்திருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்ட்பனில் எடுத்த டேட்டாஸ் அவ்வளோ இல்லை. பிகாஸ் எனக்கு தேவையான டேட்டாஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து APIயில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா API வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் கோடுக்கு போவோம். இந்த main.py ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஃப்ரம் ஃபாஸ்ட் API இம்போர்ட் ஃபாஸ்ட் API HTTP எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஃபாஸ்ட் APIலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இம்போர்ட் பண்ணுது. அதே பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் வந்து ரிக்வெஸ்ட் இம்போர்ட் பண்ணுறேன். பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா API எண்ட் பாயிண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாட் செட்டிங்ஸ் இம்போர்ட் செட்டிங்ஸ், அதாவது settings.py ஃபைலிருந்து செட்டிங்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இந்த settings.py ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CSC பேஸ் URL ஸ்ட்ரிங், அங்கே வந்து கிளாஸ் கன்ஃபிக் env file.env ஃபைல், அதாவது இந்த env ஃபைல்ன்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த env ஃபைலில் பார்த்தீங்கன்னா CSC பேஸ் URL வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ settings.py ஃபைல் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டிரெக்டிவில் env ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி டிரெக்ட் பண்ணி அதில் இருக்கிற CSC பேஸ் URL வந்து ஸ்ட்ரிங்காக எடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ணினா அதை பார்த்திங்கன்னா கீழே வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தான் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த .env ஃபைல்லேருந்து அந்த 2 விஷயத்தையும் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி main.py ஃபைலில் போனீங்கன்னா அடுத்த லைனில் வந்து ஃப்ரம் utilities.schemas import company info response, அதாவது யூட்டிலிட்டிஸ் என்ற ஃபோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமாஸ் என்ற ஃபைலில் இருந்து கம்பெனி இன்ஃபோ ரெஸ்பான்ஸ்ன்றதை வந்து எடுக்குது. அதாவது இந்த schema.py ஃபைல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட API வந்து என்ன மாதிரி அவுட்புட் உங்களுக்கு தரணுமென்று சொல்லி டிஃபைன் பண்ணுற இடம் தான் பார்த்தீங்கன்னா schema.py. உதாரணமாக நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மெனில் வந்து கம்பெனி இன்ஃபோ எடுக்க நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு ஷோ ஆச்சுது. பட் நான் டெவலப் பண்ண APIயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு தேவையில்லாத விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா இந்த schema.pyயில் வந்து செய்து கொள்ளலாம். அதாவது உங்களோட API வந்து என்னென்ன விஷயத்தை அவுட்புட்டாக தரணும்னு நினைக்கிறீங்களோ பைதாண்டி கிளாஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் main.pyயில் வந்து கனெக்ட் பண்ணாலே உங்களால் வந்து ஈஸியான முறையில் ஸ்ட்ரக்சர் அவுட்புட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா schema.py வந்து யூஸ் ஆகுது. அடுத்த வரையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் utilities.mappers import map CSC company infoன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மெப்பர்ஸ் என்ற ஃபோல்டருக்கு போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் map CSC infoன்னு சொல்லி. பேசிக்காக அந்த மெப்பர்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்லியான டேட்டா இல்லாட்டி இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா வந்து சரியான ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுது. அதாவது இந்த API எண்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா தெரியுமா அவுட்புட்டில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெஸ்டட் ரெஸ்பான்ஸாக இருக்குது. அதாவது ஒரு நெஸ்ட்டுக்குள்ள இன்னொரு நெஸ்ட் போட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிட்டியான அவுட்புட் ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ அப்படி அக்லியான ஸ்ட்ரக்சர்லேருந்து வர டேட்டாஸை பார்த்திங்கன்னா சரியான ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டேட்டா வந்து இன்டர்னல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுது. அதாவது CSCயில் பார்த்திங்கன்னா இல்லை டேட்டாஸ் எல்லாமே சிங்களம் தமிழ் அந்த லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இருக்க சான்சஸ் இருக்குது அதிகமாக. பட் எங்கட API பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ mappers.py ஃபைல் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டராக வந்து தொழிற்படும். அதாவது டேட்டாஸை வந்து என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டுக்கு வந்து ரீட் பண்ணி எடுத்து main.py பார்த்திங்கன்னா அனுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா main.py வந்து ஸ்கீமாவை செக் பண்ணும். API வந்து என்னென்ன அவுட்புட்டை வந்து த்ரோ பண்ணணும் மட்டும் சொல்லி. ஸோ ஸ்கீமாவின் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் பெறும். ஸோ மெப்பர் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே இன்டர்மீடியட் டிரான்ஸ்லேட்டராக தொழிற்படுது. இதை இன்னும் ஒன்லைனில் சொல்லணுமெண்டா ஸ்கீமா வந்து உங்களோட API என்ன அவுட்புட்டை தரணுமென்னு சொல்லி டிஃபைன் பண்ணுற இடம். மெப்பர்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா சோர்ஸில் இருந்து எப்படி டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டுக்கு மாற்றுற இடம் தான் பார்த்திங்கன்னா மெப்பர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா ஆப் ஈக்குவல் ஃபாஸ்ட் API டைட்டில் வெர்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஷோ ஆகிற விஷயம்.
இந்த ஸ்வாகர் யூஐயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிற விஷயம் தான் பார்த்திங்கன்னா இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா app.get-health endpoint வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். பிகாஸ் நீங்கள் வந்து மிச்ச என் பாயிண்ட் ரன் பண்ண முதல் ஹெல்த் என் பாயிண்ட் ரன் பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஓகேன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட ஏபிஐ வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களோட ஏபிஐ வந்து கனெக்ஷனில் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம், எந்தவித எரரும் இல்லாமல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா app.get-company இன்ஃபோன்னு சொல்லி ஒரு என் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் மாடல் company.info ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் க்ரியேட் பண்ண ஸ்கீமா இவ்வளோ டேட்டாஸும். அடுத்து பார்த்திங்கன்னா get-company இன்ஃபோன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் அங்கே வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் யூசர்கிட்ட வாங்குகிற விஷயம். இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் வந்து இந்த சிம்பிள்ன்றது யூசர்கிட்ட வாங்குகிற விஷயம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக வந்து எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து சிம்பிள் நான் வந்து ஸ்ட்ரிங்காக எடுக்கிறேன். ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா URL settings.csv பேஸ்ட் URL, அதாவது இந்த .tnv ஃபைலில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் URL இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் URLோட நம்ம வந்து ஸ்லாஷ் பண்ணி company info summary தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கோட ஏபிஎன் பாயிண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் பேஸ்ட் URL. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த என் பாயிண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ company info summary என்ற என் பாயிண்டில் உள்ள விஷயங்களை வந்து எடுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையில் வந்து request.post யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா URL, இந்த URL பார்த்திங்கன்னா settings.pyயில் உள்ள அந்த பேஸ்ட் URL ப்ளஸ் அங்கே வந்து இந்த என் பாயிண்ட் URL. ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா URLக்கு வந்து அசைன் பண்ணுது. ஸோ அது அங்கே பார்த்திங்கன்னா டேட்டா இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா யூசர் வந்து என்ட்ரு பண்ண சிம்பிள், அதாவது யூசர் வந்து என்ன விஷயம் தேவைன்னு சொல்லி சர்ச் பண்ணுற அந்த டிக் நம்பர் தான் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிம்பிள் டைம் அவுட் 10, அதாவது 10 நிமிஷத்தில் நீங்கள் கொடுக்குற ரிக்வஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வராட்டி எரரை த்ரோ பண்ணுறதுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 502 எரரும் 404 எரரும் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு 10 செகண்டுக்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் என்ற வேரியபிளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் போட்டிருக்கிறேன். இஃப் நாட் டேட்டா, அதாவது டேட்டா இல்லாட்டி பார்த்திங்கன்னா company not foundன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிள், அதாவது டிக் நம்பரை வந்து ரோங்காக கொடுத்தீங்கன்னா இந்த என் பாயிண்ட் வந்து query பண்ணி செக் பண்ணிக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இருக்காது. ஸோ அப்படி டேட்டா இல்லாட்டி பார்த்திங்கன்னா இந்த டேட்டான்ற வேரியபிளுக்கு வந்து 0 டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து company not foundன்னு சொல்லி உங்களுக்கு எரர் மெசேஜ் ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா த்ரோ பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. அதுவும் பார்த்திங்கன்னா மேப் சிஎஸ்சி company இன்ஃபோன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா மெப்பர்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது மெப்பர்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து சரியான ஃபார்மேட்டுக்கு டேட்டாஸ் எடுத்து வந்து அசைன் பண்ணியிருக்கேன். சிம்பிள் நேம் இஸ்னேட் இஷ்யூ டேட் அண்ட் இஷ்யூ டேட்னு சொல்லி ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ப்ரைஸ் லாஸ்ட் டேட் ப்ரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்னு சொல்லி சரியான ஃபார்மேட்டுக்கு, அதாவது யூசர் வந்து ஈஸியாக வாசிக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து தான் யூஸர் விளங்கக்கூடிய மாதிரி ஃபார்மேட்டுக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா, அதாவது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சர்வன் ஜேசன் ஃபைல் டேட்டா பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அது பார்த்திங்கன்னா சரியான ஸ்ட்ரக்சருக்கு வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண மாதிரி டேட்டாவை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா என் பாயிண்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் உள்ள சகல என் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே பார்த்திங்கன்னா ஸ்கீமா ஃபைலும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு என்னென்ன அவுட்புட் வரணுமோ அந்த அவுட்புட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கீமாவில் போட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான மெப்பர் ஃபைலும் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஏபிஐ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா பேஸ்லான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொண்டா ஆக்டிவேட் சிஎஸ்சி கொண்டா டிஎன்பி லிஸ்ட் கொண்டா சிஎஸ்சி ஏபிஐ அண்ட் என் பாயிண்ட் கொண்டா activate CSC API. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு fast API dev app/main.py. ஓகே பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ட் பாயிண்ட்டும் வந்திருக்கு. ஹோல் செக்டர் அண்ட் எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே வைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஐ டெஸ்ட் பண்ணிட்டோம், அது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்டெய்னர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்வோம். அதாவது டொக்கர் போட்மனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குரிய கண்டெய்னர் ஃபைல் ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு அதை டிப்ளாய் பண்ணி அதை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் கண்டெய்னர் ஃபைல் க்ரியேட் பண்ணணும், அதான் டொக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டொக்கர் கண்டெய்னர் போட்டுறதை பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிடலன்னா மேலே ஐபட்டில் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபைலில் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் 3.1 ஸ்லிம் ஒர்க்கிங் டைரக்டரி அப்போ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணி recommend.txt ஃபைல் வந்து காப்பி பண்ணி அங்கே 8000 போர்டில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் டொக்கர் இமேஜை பில்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டொக்கர் வந்து கனெக்ஷனில் இருக்கும்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்வோம். டொக்கர் பிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கனெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கொள்வோம். டொக்கர் இமேஜஸ் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண டொக்கர் ஃபைலை இமேஜாக ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டொக்கர் பில்ட் -f இதில் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் ஃபைல் நேம் அப்படியே நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதில் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ஃபைல் அங்கான -d டெக் நேம் CSC API latest அங்கால டாட் சம்மேரர் வந்திருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ க்ரியேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்டு ஒரு வெரிஃபை பண்ணி கொள்வோம். கிளியர். ஸோ பார்த்தீங்கன்னா டொக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டாக இந்த கொமாண்ட் அடிச்சிங்கன்னா உங்களால் வந்து இந்த டொக்கர் இமேஜை வந்து டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணிக்கொள்ளலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட் பண்ண இமேஜை போர்ட்ரெய்னர் மூலம் டிப்ளாய் பண்ணி அதை நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து டெர்மினல் ரன் பண்ணணுமெண்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டொக்கர் ரன் -d டிட்டாச் மோட்டில் P என்ன போர்ட் நம்பர் 8000 போர்ட் நம்பரில் -env ஃபைல் .env -name CSC API latest அதாவது நாங்கள் க்ரியேட் பண்ண இமேஜில் நேம். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்ட்ரெய்னரில் இப்போ நாங்கள் வந்து டிப்ளாய் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரௌசரில் போர்ட்ரெய்னர் ஓப்பன் பண்ணிக்கணுங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 93 ஓகே. ஸோ விசிட் திஸ் வெப்சைட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் லோக்கலில் ஃபஸ்ட்டாக வந்து இமேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக பில் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா அன்யூஸில் இருக்குது. ஸோ நாங்கள் இதை வந்து இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கிளிக் பண்ணிவிட்டு அட் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நேம் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்ளணும். நான் பார்த்தீங்கன்னா CSC APIன்னு சொல்லி கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொக்கர் இமேஜ் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் CSCன்னு சொல்லி என்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கீழே பார்த்தீங்கன்னா போர்ட் மேப்பிங் பண்ணணும். அதாவது 8000 போர்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட் மேப்பிங் நாங்கள் செய்யணும். ஸோ மேப் அடிஷனல் போர்ட்டுன்னு சொல்லிக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஹோஸ்ட்டை வந்து 8000 செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, செட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 8000 செட் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்க 8000 போர்ட்டில் வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அதால் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா .env ஃபைல் ஆட் பண்ணணும். அதாவது இந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் .env ஃபைலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து போர்ட்டலில் டிப்ளாய் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா .env மென்ஷன் பண்ணாதான் எங்களோட ஏபிஐ வந்து ரன் ஆகும். பிகாஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா CSC பேஸ்ட் URL .env வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் இப்போ இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் கண்டெய்னர் செட்டிங்ஸில் வந்து ENVன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து என்வாயன்மெண்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டில் வந்து CSC பேஸ்ட் URL இது அப்படியே காப்பி பண்ணிக்கொள்வோம்.
இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வேல்யூவில் வந்து அந்த பேஸ்ட் வர அப்படி என்டர் பண்ணிக்கொள்ளும். ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிப்ளாய் த கண்டெய்னர் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்திங்கன்னா எரர் வருது, ஃபெயில் டு ஸ்டார்டிங் கண்டெய்னர், ஃபெயில் டு செட் அப் நெட்வொர்க்கிங். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 8000 போர்ட் வந்து ஆல்ரெடி அலோகேட்டட் இருக்குது. பிகாஸ் போர்ட்ன்ற போர்ட்டு பார்த்திங்கன்னா 8000 வந்து ரன் ஆகுது. ஓகே, நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்வோம். அதுக்கு டேபிள் ஓப்பன் பண்ணி docker psன்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் எண் வந்து 8000 ரன் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து வேறு போர்ட் நம்பரை கொடுப்போம். 7000 கொடுத்து பார்ப்போம். அதிகம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணி வருது. ஸோ நாங்கள் 9000 கொடுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா 9000 போர்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு ஒர்க் ஆகுது. docs. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ எரர் வருது. பிகாஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் வந்து 8000 சொல்லி போர்ட்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் இப்போ ரன் பண்ண போர்ட் பார்த்திங்கன்னா 9000. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8000 வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் இப்போ ரன் பண்ண போர்ட் பார்த்திங்கன்னா 9000. ஸோ கண்டெய்னரில் இருக்க 9000 சொல்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்கா ரன் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டொக்கர் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா டொக்கர் இமேஜஸ் சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்துருக்கு. ஸோ டொக்கர் RMI அங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஐடி இதான் பார்த்திங்கன்னா இமேஜ் ஐடி இப்போ செக் பண்ணிக்கணும். டொக்கர் இமேஜஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜஸ் தான் இருக்குது. ஸோ திருப்பி நாங்கள் அதை பில் பண்ணுவோம். ஒருக்கா கண்டெய்னர் ஃபைல் ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கொள்வோம். 9000 வந்து ரன் ஆகுது. ஸோ திருப்பி ஒருக்கா பில் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இமேஜை பில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து போர்ட் என்ன ஓப்பன் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா இமேஜஸில் வந்து அது ஷோ ஆகுது. ஸோ கண்டெய்னரில் வந்து அட் கண்டெய்னரை கொடுத்துட்டு இதுக்கு வந்து CSC API இதில் வந்து பார்த்திங்கன்னா டொக்கரில் CSCன்னு சொல்லி சர்ச் பண்ணாத பேரும். நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் போர்ட்டை த்ரோ பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டு 9000 அதே மாதிரி இதுலேயே வந்து 9000 அதுக்கப்புறம் வந்து .env இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கோட் .env அப்படி காப்பி பண்ணிக்கலாங்க. வேலைக்கு பார்த்திங்கன்னா UR ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா திருப்பி டிப்ளாய் இதை கடை கொடுப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டிப்ளாய் ஆகிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் போய் லொக்கை செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து போர்ட் 9000 இருக்க செக் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரன் ஆகுது. ஹெல்த் அண்ட் பாயிண்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ சும்மா செக்டர் செலக்ட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ பார்த்திங்கன்னா API கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிட்டோம். அதே நேரம் வந்து டொக்கராகவும் பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் வந்து போர்ட்மேனாகவும் கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கோடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிட்டில் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். அந்த ரிப்போண்ட URL பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா கோட்டில் வந்து முக்கியமான விஷயங்கள். இதை தாண்டி டாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து டெவலப் பண்ணி வைக்கலாம். அதாவது
நான் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் எப்படி ரன் பண்ணுறது யூசர் டாக்குமெண்டேஷன் சொல்லி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன். மற்றது வந்து ரீட்மி ஃபைல். அதை விட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஜிடிக்னோர் வந்து நீங்கள் போடணும். அதை எப்படி எடுக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டோட பியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஜிட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஜிடிக்னோர் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிடிக்னோர் வந்து ஃபைல் க்ரியேட் ஆகிடும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்புக் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த டிஎஸ் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து ஜிட்டில் புஷ் ஆகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே நீங்கள் மேக்கிலேருந்து உங்களோட ஜிட்டுக்கு புஷ் பண்ணிங்கன்னா டிஎஸ் ஸ்டோர்ன்னு சொல்லி ஃபைலோ அதுவும் புஷ் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத ஃபைல். ஸோ நாங்கள் வந்து இக்னோர் பண்ணி கொள்வோம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்குமா நம்புறேன் எப்படி வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி ஏபிஐ ஒன்று டெவலப் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ இப்படியான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.